வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தை உணவு. பனிக்காலம் வந்துருச்சு, மார்கழி மாதம் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் நம்ம உடல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். உஷ்ணத்தை உண்டாக்கி வச்சுக்கணும். இல்லைனா இந்த குளிர் தாங்க முடியாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். இந்த உஷ்ணத்தை உடம்புல தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உணவு பார்த்துக்கலாமா? உணவில் நிறைய ஆயில், நெய் இது ரெண்டுமே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, செரிமான சக்தியை அதிகமாகிறதுக்காக நம்ம உடல் தானாமே உஷ்ணமாக்கும். அதனால தான் செரிமானம் ஆகும். இந்த ஆயிலும் நெய்யும் நல்லாவே சேர்த்துக்கலாம். உப்பு, புளி இது ரெண்டுமே அளவாக சேர்த்துக்கலாம். அளவான்னு சொல்கிறது சரி அளவா. இது வரைக்கும் நாங்கள் என்ன ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோம் அப்படின்னா, உப்பு, புளி, காரம் மூணுமே 10லேருந்து 50% குறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த பனிக்காலத்தில் கரெக்டாக சாப்பிடணும். அதாவது அளவாக சாப்பிடணும். முழு அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேன், பசும்பால், கரும்புச்சாறு இது எல்லாமே இந்த டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் நல்ல கொழுப்பு சக்தி மிக்கது. அதனால் உடல் நல்ல உஷ்ணமாக இருக்கும். அரிசி சாப்பாடு நிறைய எடுத்துக்கலாம். அரிசி சாப்பாடு நிறைய எடுத்துக்கும் போதும் அடிக்கடி சுட தண்ணி எடுத்துக்கும் போதும் நம்ம உடல் உஷ்ணமாகும். உளுந்து, அரிசி சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வரணும். அதனால தான் கோயில்களை இந்த பனிக்காலத்தில் நிறைய வடை, பாயசம், பொங்கல் எல்லாம் செய்கிறாங்க காலையில். அது எல்லாருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுது. இந்த சாப்பாடு எல்லாமே உடல் உஷ்ணத்தை அதிகரித்து நம்ம இந்த பனிக்காலத்தில் ஏற்படுற நோய்கள்லாம் நமக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல கனமான போர்வையை நைட்டு போத்திட்டு தூங்கணும். காலையில் வெயில் வந்தோன்னே, இளம் வெயில் வந்தோன்னே நடைப்பயிற்சி செய்யலாம். அதில் பனிக்காலத்தில் ஒத்துக்கிட்டவங்க அதில் தான் எல்லாருமே வீட்டில் மார்கழி மாதத்தில் பனிக்காலத்தில் நிறைய கோலம் போடுறது. காதை மூடிக்கணும். ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நடைப்பயிற்சி செய்யும் போதும் சரி, காது மட்டும் மூடிக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா மூக்காலையும் வாயாலையும் பனிக்காற்று போகிறதால எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் காது உள்ளார அளவுக்கு அதிகமான பனிக்காற்று உள்ளார போகும்போது நிறைய பிரச்சனைகள், அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வர சான்சஸ் இருக்குது. அதனால காதை மூடிக்கிட்ட இருந்தாலே போதுமானது. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நல்ல உடல் முழுதும் இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். இது உடல் உஷ்ணத்தை நமக்கு உடம்புல தக்க வைக்கும். அதேமாரி தூபம் போடலாம். அகிர்கட்டைகளை ஈவினிங் ஆனால் குழந்தைகள் இருக்கும்போது அகிர்கட்டைகளை கொஞ்சம் எரிய விட்டு அதில் தூபம் போடலாம். இந்த அகிர்கட்டைகள் கிடச்சிது அப்படின்னா டெய்லியே கொஞ்சம் ஒரு 2-3 கட்டைகள் மட்டும் எரிய விட்டு அதுலேருந்து உஷ்ணம் காயறதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை சுற்றி உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஸ்லோகமோ இல்லை பாட்டு பாடுறதோ இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம்னா உடல் உஷ்ணம் அவங்களுக்கு அதிகரிக்கும். தூபம் போடும்போது நல்ல பால் சாம்பிராணியாக, அதாவது கலப்படம் இல்லாத சாம்பிராணியாக தூபம் போடும்போது உடலில் வீடு ஃபுல்லாகவே அந்த இருக்கிற நம்ம என்வாயர்மெண்ட் ஃபுல்லாகவே ஒரு உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இந்த பனி காத்தால நைட்டு வர பனி, காலையில் வர பனி எல்லாம் நமக்கு நம்ம தாக்காம இருக்கும். குழந்தைகளுக்கு முதல்ல அப்படி இருக்கும். அதனால உஷ்ணம் தரக்கூடிய ஆடைகள் உடுத்தணும். முக்கியமாக பட்டாடைகள் உடுத்துனா ரொம்ப நல்லது இந்த பனிக்காலத்தில். அதே மாதிரி காட்டனை தவிர்த்துட்டு உடல் உஷ்ணம் தரக்கூடிய ஆடைகளை, உள்ளன் ஆடைகள்னு சொல்கிறோம், உஷ்ணம் தரக்கூடிய ஆடைகளை குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி அணிவிச்சோம் அப்படின்னா இந்த பனிக்காலத்தில் ஏற்படுற பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு வராது. ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும், எந்த நோய் தீர்வுனாலும் தாராளமாக நீங்கள் சித்தா கேரை அணுகலாம்.